வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மரவள்ளிக்கிழங்கு வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம். இது உடனடியாக செய்து சாப்பிடலாம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இதுக்கு விருப்பமான சட்னி ஆகட்டும், தயிர் பச்சடி ஆகட்டும் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். இது நீங்கள் காலை மாலை சிற்றுண்டியாக செய்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த சைஸில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குங்க. இதில் 1 கப் வர அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு தோல் நீக்கிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ அடைக்கி அரைக்கிறதுக்குங்க மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறுதுண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை, காரத்துக்கு 4 வரமிளகாய். அவங்க காரத்துக்கு தகுந்தளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதை ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கூட துருவி வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4-5 அடை வர மாதிரி தாங்க எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை. இது கூட உடனே செய்கிறனாலேங்க கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சமாக ஓரளவுக்கு புளிப்புள்ள தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை தவிர்த்துட்டும் கூட இந்த அடை செய்து சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தருதருப்பாகவும் அரைச்சிருக்குங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது அடை சுட்டு எடுக்கும்போது சரியாக இருக்கும். இது கூட பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி தழை, இதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக வெள்ளை ரவையை நீங்கள் பொடிச்சு சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு கலந்து வச்சுட்டுங்க 10 நிமிஷம் பக்கமே ஊற வச்சுட்டு தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. அடை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி பரவலாக லேசாக பரப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் தடிமனாக தாங்க இருக்கும். ரொம்பவும் தடிமனாக சுட்டு எடுக்க வேண்டாம், ரொம்பவும் மெல்லிசாகவும் சுட்டு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக பரப்பி விட்டால் உங்களுக்கு அடை தோசை நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். சுற்றியிலே எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி போட்டு அடைய 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துட்டு நீங்கள் தட்டுக்கு மாற்றிக்கும் போது சரியாக இருக்குங்க. மரவள்ளிக்கிழங்குலாம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து உங்களுக்கு செவந்து வரணும். அப்போ எடுத்துக்கும் போது தாங்க சரியாக இருக்கும். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால சீக்கிரமாக வெந்துருங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் சத்தான மரவள்ளிக்கிழங்கு வச்சு உடனடியாக செய்யக்கூடிய அடை செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இதுக்கு விருப்பமான சட்னி ஆகட்டும், தயிர் பச்சடி ஆகட்டும் வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.